சாய்ராம். இன்னைக்கு வியாழக்கிழமை. எனக்கு சக்தி வாய்ந்த பிரார்த்தனை இருக்குது. இதில் நீங்கள் கலந்துக்கொள்ளணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா, இந்த வீடியோக்கு கீழே கமெண்ட் பாக்ஸில் உங்கள் பெயர், கோரிக்கை, ஹார்ட் சிம்பிள் ஏன் கேட்குறேன்னா, நீங்கள் இந்த பிரார்த்தனையில் கலந்துக்கிறீங்க அப்படின்னு எனக்கு தெரியணுங்கிறதுக்காக உங்கள் பெயரும் ஹார்ட் சிம்பிளும் இருக்கிறவங்க பேர் எடுத்து ஒரு பேப்பரில் எழுதி சாயப்பா காலில் குலுக்கி போடுவோம். சாயப்பா 3 பேர்த்தோட சீட் எடுப்பாங்க. அந்த 3 பேத்துக்காக சக்தி வாய்ந்த பிரார்த்தனை பண்ணுவோம். உங்களுக்கு நம்பிக்கை இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக இந்த பிரார்த்தனையில் கலந்துக்கோங்க. எப்படி பிரார்த்தனை பண்ணுறோம், யார் பேர் வந்துச்சு எல்லாம் தெரியணும் அப்படின்னா, வெள்ளிக்கிழமை காலையில் போகிற ஷார்ட்ஸில் யார் பேர் வந்துச்சு, எப்படிலாம் பிரார்த்தனை பண்ணுறோம் அப்படிங்கிறத அதில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். சில பேர் ஷார்ட்ஸை பார்க்காம பேர் வரலன்னு ஃபீல் பண்ணுறீங்க. அதெல்லாம் ஃபீல் பண்ணாதீங்க. போய் ஷார்ட்ஸை பாருங்கள். நீங்கள் கேட்குறவங்க பேரே அதில் வந்திருக்கு. அதனால் ஷார்ட்ஸை பேர் கொடுத்தவங்க போய் செக் பண்ணி பாருங்கள். சாயப்பா நிச்சயமாக உங்கள் எல்லாருக்குமே நல்லதாக செய்வாங்க. உங்கள் எல்லாருக்காகவுமே நான் தினமும் பிரார்த்தனை பண்ணிட்டு தான் இருக்கேன். கவலைப்படாமல் இருங்க, சந்தோஷமாக இருங்க. ஓம் சாய்ராம். ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய தங்கமே, இன்று சந்தோஷமான நாள். இன்று வருஷத்திலேயே முதல் வியாழக்கிழமை. தங்கமான பிள்ளையே, வாழ்க்கையில் ஒரு புதிய துவக்கம் ஆரம்பிக்கும் நாள்தான் என்று இன்று விடிய காலம் வரையே நான் உன்னை தேடி ஓடி வந்துவிட்டேன். என்னுடைய தங்கமே, எத்தனையோ பேர் அழைத்தாலும் நான் என்னுடைய பிள்ளையை தேடிதான் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வியாழக்கிழமையும் ஓடோடி வருகிறேன். எனக்கு தெரியும், என்னுடைய பிள்ளைகள் காலையிலேயே எனக்கு பூஜை செய்து என்னை அழைக்கிறார்கள் என்பதற்காகத்தான் ஓடோடி வருகிறேன். எத்தனையோ நபர்கள் என்னிடம் காசு, பணம், எவ்வளவோ விஷயங்களை, எவ்வளவோ பலகாரங்களை வைத்தெல்லாம் கூப்பிடுகிறார்கள். ஆனால் நீ எதுவுமே வைக்கவில்லை என்றாலும் காலையிலேயே ஓடி வந்து விடுகிறேனே. இதற்கு காரணம் என்ன தெரியுமா? உன் மீது நான் கொண்டிருக்கும் உண்மையான அன்பு, நீ என் மீது கொண்டிருக்கும் உண்மையான அன்புதான். அவ்வளவு அன்போடு இருக்கும் என்னுடைய பிள்ளையை நான் பார்க்காமல் எங்கு போவேன்? அது மட்டும் அல்லாமல் என்னுடைய பிள்ளை என்னிடம் கேட்கும் நிறைய விஷயங்களை தராமல் நான் எங்கு போவேன்? நீ கேட்டது அனைத்தையும் தருவதற்காகத்தானே நான் உன்னோடே சுற்றி கொண்டே இருக்கிறேன். உனக்குத்தான் என்னை பற்றி இன்னும் முழுமையாக புரியவில்லை. நான் யார், எங்கிருந்து உன்னை பார்த்து கொண்டே இருக்கிறேன். உன்னை எவ்வளவு விஷயத்தில் எல்லாம் காப்பாற்றி கொண்டு வழிநடத்தி கொண்டு இருக்கிறேன் என்பதை நீ இன்னும் புரியவில்லை என்றுதான் நான் நினைப்பேன். சின்ன பிள்ளைதானே, இன்னும் உனக்கு எதுவும் தெரியவில்லை. யார் ஏமாற்றுகிறார்கள், யார் உண்மை பேசுகிறார்கள், யார் பொய் பேசுகிறார்கள், எதுவுமே தெரியவில்லை. எல்லாரையும் நம்புகிறாய். எல்லாரையும் யாராவது தவறான ஒருவர் என்று ஒருவர் சொல்லிவிட்டார் என்பதற்காக நல்லவர்களை கூட தவறானவர் என்று நினைத்து விடுகிறாய். அதற்கு பிறகுதான் தெரிகிறது, இவன் நல்லவனே இல்லை என்று சொன்னான் பார், அவன்தான் கெட்டவன், மற்றபடி அனைவரும் நல்லவர்கள்தான் என்று. அதனால் ஒவ்வொருவரையும் புரிந்து கொள்ள முயற்சி செய். என்னையே நீ நம்ப மறுக்கிறாய். சாய் செய்வாரா என்று பல முறை, ஒவ்வொரு முறையும் என்னை பார்க்கும் பொழுதெல்லாம், சாய் நான் நம்பிதான் உங்களிடம் இந்த பொறுப்பை ஒப்படைக்கிறேன், நீங்கள் செய்வீர்கள் தானே என்று ஒவ்வொரு முறையும் என்னிடம் நீ கேட்டுக்கொண்டு தான் இருக்கிறாய். நீ ஒவ்வொரு முறையும் கேட்டாலும் சரி, கேட்காவிட்டாலும் சரி, உன்னுடைய வாழ்க்கை என்னுடைய பொறுப்பு. உன்னுடைய வாழ்க்கையில் எது நடந்தாலும் அதற்கு நான் தான் பொறுப்பு. அது நல்லதோ கெட்டதோ எதுவாக இருந்தாலும் நான் செய்து தருகிறேன் என்று வாக்கு கொடுத்து விட்டேன். உன்னுடைய வாழ்க்கை முழுவதும் என்னுடைய பொறுப்பு என்பதையும் நான் சொல்லிவிட்டேன். அதனால் உன் வாழ்க்கையில் நல்லதோ கெட்டதோ அதற்கு எல்லா வழிகளையும் நானே காமிப்பேன். தேவையில்லாமல் கவலைப்பட்டு கொண்டு வாழ்க்கையில் எல்லா விஷயத்தையும் நினைத்து கவலைப்பட்டு கொண்டு இருக்கக்கூடாது. அமோகமான எதிர்காலத்துடன் உன்னுடைய வாழ்க்கை வாழ நீ தயாராக இரு. யார் என்ன சொன்னாலும் இதை எதையுமே நினைத்து கவலைப்படாதே. என்ன உன்னுடைய வாழ்க்கை இப்படி இருக்கிறது, எதையும் நீ கண்டுகொள்ளவில்லையா என்றெல்லாம் பல பேர் பலவிதமாக சொல்வார்கள். ஆனால் அது எதையுமே நினைத்து நீ கவலைப்படவே கூடாது. உன்னுடைய வாழ்வில் எது நல்லதோ அதை மட்டும் நீ யோசித்தால் போதும். என்னுடைய தங்க பிள்ளையே, 1000 பேருக்கு நீ பதில் சொல்ல வேண்டும் என்பது அவசியமல்ல. நீ வணங்கும் தெய்வத்திற்கு நீ பயந்து அது ஏதாவது தவறுகள் செய்தால் தண்டித்து விடுமே என்ற பயத்தோடு நீ உன்னுடைய வாழ்க்கையில் எல்லாவற்றையும் சுதாரிப்பாக செய்தால் போதும். மனிதர்களுக்கு எதற்கு பயப்பட வேண்டும்? உன்னை போலவே அவர்களும் இங்கு பிறந்தவர்கள்தான். யாரும் இங்கு தவறு செய்யாமல் இருப்பது இல்லை. ஆனால் சில தவறுகளை மாற்றிக்கொள்வது சரிதானே? இதற்கு முன்பு நிறைய விஷயங்கள் உன்னை மீறி சில தவறுகள் நீ செய்திருக்கலாம். ஆனால் அந்த எல்லா தவறுகளையும்
நான் மன்னித்து விடுகிறேன். இனிமேல் உன் வாழ்க்கையில் நீ சிறிய அளவு கூட எந்த ஒரு தவறையும் செய்யாமல் இரு. இந்த சாயாகிய நான் உன்னை மன்னிப்பேன். ஆனால் தொடர்ந்து நீ ஏதாவது தவறு செய்தால் மன்னிப்பேன் என்பது கிடையவே கிடையாது. நீ எப்பொழுதும் தவறு செய்ய மாட்டாய். இதுதான் உன்னுடைய வாழ்க்கையில் நீ செய்யும் கடைசி தவறு என்று நான் மனதை உனக்கு சொல்லிக்கொண்டு உன் வாழ்க்கையில் இதுவரைக்கும் நீ என்னென்னலாம் செய்தாயோ அது அனைத்து தவறையும் நான் மன்னித்து, தெரிந்தோ தெரியாமலோ நீ செய்த அனைத்து தவறையுமே நான் மன்னித்து உன்னுடைய வாழ்க்கையில் நான் உன்னை நிச்சயமாக இன்னும் மேன்மேலும் உன்னை வாழ வைப்பேன். இதற்கு முன்பெல்லாம் நிறைய விஷயங்கள் உன்னுடைய வாழ்க்கையில் நடந்திருக்கிறது. சில விஷயங்கள் தெரிந்து நடந்திருக்கிறது, சில விஷயங்கள் தெரியாமல் நடந்திருக்கிறது. உன்னுடைய வாழ்க்கையை சில சமயம் பார்க்கவே பாவமாகத்தான் இருக்கும். அது உன்னுடைய கர்மவினை அனுபவித்து விட்டாய். ஆனால் இந்த பிறவியில் நீ செய்த தெரிந்த தவறுகள், தெரியாத தவறுகள் அனைத்திற்கும் என்னிடமிருந்து உனக்கு மன்னிப்பு கிடைத்து விட்டது. அதனால் எதையும் நினைத்து இனிமேல் கவலைப்படாதே. இந்த தவறு செய்து விட்டேனே, அந்த தவறு செய்து விட்டேனே என்று ஒரு பொழுதும் ஒரு நாளும் எந்த ஒரு குற்ற உணர்விலும் நீ இருக்க வேண்டாம். இனிமேல் பார்த்து பத்திரமாக இரு. வாழ்க்கையோ புதிதாக நான் ஆரம்பித்து வைத்திருக்கிறேன். அதாவது இதுவரைக்கும் உன்னுடைய வாழ்க்கையில் நடந்த நல்லது கெட்டது எல்லா விஷயத்தையுமே நீ மறந்துவிடு. அதற்காக நான் ஒன்றே ஒன்று உனக்கு சொல்கிறேன். இன்றிலிருந்து உன்னுடைய வாழ்க்கை புதிதாக துவங்கப் போகிறது. இனிமேல்தான் உன்னுடைய வாழ்க்கையில் பல சந்தோஷங்களை நீ காணப்போகிறாய். இனிமேல் உன்னுடைய வாழ்க்கையில் எல்லாமே ஒன்றாக நான் எதையும் தரமாட்டேன். அள்ளி அள்ளிதான் நான் உன் வாழ்க்கையில் எல்லா சந்தோஷங்களையும் நான் தரப்போகிறேன். இனிமேல் உன் வாழ்க்கையை நினைத்து எக்காரணம் கொண்டும் பயப்பட வேண்டிய துளி அவசியம் கூட கிடையாது. நம்பிக்கையோடு இருங்கள். அதற்குத்தான் சொன்னேன் உன் வாழ்க்கையில் புதிதான ஒரு விஷயம் துவங்கப் போகிறது என்று. உன்னுடைய வாழ்க்கையே புதிதாகத்தான் ஆரம்பிக்கப் போகிறது. சிறு வயதிலிருந்து கஷ்டப்பட்டு கொண்டு இருந்தாய். சேர்க்க முடியாமல் சில விஷயங்களை சேர்த்தாய். ஆனால் அது அனைத்தும் பாதியிலேயே போய்விட்டது. இனிமேல் உன்னுடைய வாழ்க்கையில் நீ சேர்க்கும் பணமாக இருக்கலாம், இல்லை உறவுகளாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் உனக்கு நிலையானதாகத்தான் இருக்கும். சீரும் சிறப்புமாகவும் உன்னுடைய வாழ்க்கையை நான் வாழ வைத்து எந்த ஒரு காலமும் யாரிடமும் போய் கை கட்டி நின்று எனக்கு உதவி செய்யுங்கள், என்னுடைய வாழ்க்கையில் நல்லது செய்யுங்கள் என்று கேட்க விடாமல் உன்னுடைய வாழ்க்கையில் எல்லா நல்ல விஷயங்களையும் ஒவ்வொன்றாக யாருடைய கையையும் எதிர்பார்க்காமல் தன்னுடைய சுயமான சம்பாத்தியத்தில் சுயமாகவே எல்லா விஷயத்தையும் நீ செய்து உன்னுடைய வாழ்க்கையை தலை நிமிர்ந்து வாழ வைக்கும் அளவுக்கு உன்னுடைய வாழ்க்கையில் எல்லாமே அழகாகவும் அற்புதமாகவும் நடக்கப் போகிறது. என்னுடைய தங்கத்திற்கு இனிமே எந்த ஒரு கவலையும் தேவையே அல்ல. சந்தோஷமாக இரும்மா. யாருக்காக நீ பயப்பட வேண்டும்? எந்த மனிதனை பார்த்து பயப்பட வேண்டும்? உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கும் அனைத்து கடன் சுமைகளும் போகும். உன் வாழ்க்கையில் இருக்கும் அனைத்து கஷ்டங்களும் போகி வாழ்க்கை என்றால் இதுதான் என்று சொல்லும் அளவுக்கு, மற்றவர்கள் பார்த்து ஆசைப்படும் அளவுக்கு உன்னுடைய வாழ்க்கையில் புதிதாக ஒரு வாழ்க்கை துவங்கத்தான் போகிறது. யார் என்ன சொன்னாலும் அதையெல்லாம் நினைத்து கவலைப்படக்கூடாது. சந்தோஷமாக இருக்கும் வழியை மட்டும் பார். நீ எந்த அளவு சந்தோஷத்தோடும் எப்பொழுதும் மன அமைதியோடும் இருக்கிறாயோ அந்தளவு நானும் சந்தோஷத்தோடும் மன அமைதியோடும் இருக்கிறேன். நீ எந்த ஒரு நிலையிலும் யாரையும் கண்டு பயந்து நடுங்கி இவர்கள் இதை சொல்கிறார்கள் அதை சொல்கிறார்கள் என்பதற்காக யாரை பார்த்தும் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. சந்தோஷமாக இரு. நானே உனக்கு துணை, நானே உனக்கு பாதுகாப்பு. இனிமேல்தான் உன்னுடைய வாழ்க்கையில் ஆட்டமே இருக்கிறது. கவலை வேண்டாம். அமோகமான வாழ்க்கை இருக்கிறது. சந்தோஷமாக இரு. எப்பொழுதும் உன் கூடவே இருப்பேன். இந்த சாய்நான். ஓம் சாய்ராம்.